ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான கண்காட்சி தான் பார்க்க போகிறோம். கண்காட்சி அப்படின்ற ஒன்று நமக்கு ஞாபகம் வர்றது நம்ம ஊரில் பொங்கலுக்கு அடுத்து போடக்கூடிய கண்காட்சி தான். இது வந்து நம்ம ஊர் கண்காட்சி கிடையாது. இது டெல்லியில் உள்ள சூரஜ் குந்த் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த ஒரு கண்காட்சி வருஷத்தில் ஒரு முறை 15 நாள் வந்து போடுவாங்க. இந்த வருஷம் வந்து February 9 to February 23 வரைக்கும் போட்டிருந்தாங்க. இதில் வந்து நாங்கள் வந்து இந்த போன வாரம் தான் லாஸ்ட்டு வீக்கெண்டில் வந்து போயிருந்தோம். நம்ம வந்து போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2:30 கிட்ட கிளம்புனோம் வீட்டிலேருந்து. நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்கு 7:30 ஆச்சு. அந்த அளவுக்கு உள்ளே பார்க்க வேண்டியது நிறையாவே இருந்துச்சு. நாங்கள் ஆனாலுமே பாதி ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்தோம். ரொம்ப ரொம்ப அழகான கண்காட்சி, நிறைய பொருட்கள், நிறையா விதமான மற்ற நாடுங்களோட ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. நிறைய கலை நிகழ்ச்சிகளும் நடந்துச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் உங்களோட இன்றைக்கி நான் வந்து இந்த சூரஜ் குந்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன விரிவாக்கமாக உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இந்த சூரஜ் குந்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு எப்போ போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு 2:30க்கு வீட்டில் கிளம்பினோம். இதை முடிச்சுட்டு வரும்போது எங்களுக்கு 7:30 ஆச்சு. ஒரு சூப்பரான அனுபவம் தான். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நாங்கள் சூரஜ்க்கு வந்து பார்த்ததில்லை. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே எப்பயுமே லேட்டாக வர்றதுனால இந்த அளவுக்கு இது வந்து ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றத நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அப்பளம் வாங்கினோம். இந்த அப்பளம் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 20 ரூபா. இதில் வந்து 3 அப்பளம் இருந்துச்சு. நம்ம ஊரில் கண்காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அப்பளம் கொடுப்பாங்க. இங்கே வந்து இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிக்கெட் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. 180 ருபீஸ் டிக்கெட் ஒருத்தருக்கு. குழந்தைங்களுக்கு டிக்கெட் வந்து இல்லை. லேடிஸ் தனியாக, ஜென்ட்ஸ் தனியாக நம்ம எப்பயுமே செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணி உள்ளே அமிச்சாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த இது தான். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ஆனால் எல்லாமே வந்து காசு அதிகமாக தான் சொன்னாங்க. ஒரு சின்ன பொருள் எடுத்தால் கூட ஒரு 400 500 தான் சொன்னாங்க. ரொம்ப கம்மியாலாம் சொல்லலை. இப்போ ஒருத்தவங்க கையில் எடுத்தாங்களே அதுவே 1000 கிட்ட சொன்னாங்க. இந்த மேட்லாமும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. இந்த டைனோசர் மேட் தான் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதோட ரேட் கேட்டோம். 650 அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி பார்த்துட்டு போயிடலான்ட்டு பார்த்துட்டு மட்டும் இந்த பக்கம் வந்தோம். இந்த பேக்லாம் பார்த்தோம். பேக் 350 400 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த மேட்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் அப்படி சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ஒரே ரேட் கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. இங்கே வந்து பார்த்தோன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ், நம்ம ஊர்லேருந்து கும்பகோணத்துலேருந்து அண்ணா வந்திருந்தாங்க. அவங்க வந்து இங்கே வந்து கடை போட்டிருந்தாங்க. அண்ணா சொன்னாங்க வருஷம் வருஷம் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லாமல் வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், சாமிலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங்கை வந்து நான் நேரில் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. ரொம்ப கலைநயத்தோடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வரும்போது நிறையா பெயிண்டிங்ஸ், வேறு ஊரில் உள்ள பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. நம்ம ஊர் பெயிண்டிங்ஸ் மாதிரி இல்லாமல். அடுத்து பார்த்தா நிறையா இங்கே வந்து துணிக்கடை வந்து நிறையா வச்சுருப்பாங்க. துணிக்கடை, இந்த பெட்ஷீட், இந்த மாதிரி சால்வு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இங்கே நிறையா கிடைக்கும். இதெல்லாம் பிளேட்ஸு, டெக்கரேஷன் பிளேட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பவுல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ளவர் பாட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு. இது வந்து நம்ம நார்மல் மேட்டு தான். இந்த மேட்லாமும் இந்த பெட்ஷீட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு கொஞ்சம். ஆனால் வந்து குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. 1000 கிட்ட சொல்லியிருந்தாங்க ஒரு பெட்ஷீட் பேரு. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனாலும் இங்கே வாங்குறது கொஞ்சம் குவாலிட்டியாகவும் கரெக்டான குவாலிட்டியில் தான் கொடுப்பாங்க. அதனால் வாங்கலாம் தைரியமாக. நெக்ஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஐஸ்கிரீம் கடையை பார்த்தோன்னே பாப்பா கேட்டவுடனே நாங்களும் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சதில் தான் எனக்கு வந்து தொண்டை இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சின்ன வீடியோ தான், சீக்கிரம் பேசிட்டு போயிடுறேன். அப்புறமா அடுத்து என்ன பாப்பாவுக்கு தேவையானதுன்னா அவங்க பொம்மை தான் கேட்பாங்க. பாப்பா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மைங்க எல்லாமே 100 ரூபா தான். கீழே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் ஆக அவங்க வந்து விலையை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. மற்றபடி மற்றது எது எடுத்தாலும் நமக்கு 100 ரூபா தான். இங்கே கொஞ்சம் இந்த பொம்மை ஐட்டம் வந்து கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஹேண்ட்பேக்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இதுவுமே பெயிண்டிங் தான். நிறையா ஊர் பெயிண்டிங் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த டெக்கரேஷன் மேட் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம வாலில் போடுறது, நம்மளோட செவத்தில் ஆணி அடித்து போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட ரேட்டும் கேட்டிருந்தாங்க. 2000 1500 ஒவ்வொன்றும். அந்த சின்ன சைஸு, பெரிய சைஸு, அதுக்கேற்ற மாதிரி ரேட் சொல்லியிருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு சரின்ட்டு இந்த பக்கம் வந்தோம். நிறைய வுட்டில் வந்து இந்த சப்பாத்தி கல் இருக்குல்ல, சப்பாத்தி தேய்க்கிறது கல், இந்த மேலே நம்ம வீட்டுக்குள்ளே போட்டோன்னா மணி மாதிரி டக்கு டக்குன்னு ஆடோம்ல, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒரிஜினல் வந்து நட்ஸு வச்சுருந்தாங்க. காஷ்மீர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்பெஷல் ப்ரைஸும் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான்.
ஏன்னா வந்து ஒரிஜினல்ன்றதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தா நிறைய வுட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த பவுலு அந்த மாதிரிலாம் நிறைய துணிக்கடை வந்து இங்கே வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த டைமில் நம்ம பார்த்து நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கம்பல், செயின், மோதிரம் எல்லாமே வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த யானை பொம்மைலாம் அழகாக இருந்துச்சு. இந்த புத்தர் சிலையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தார். இந்த குழந்தை பொம்மை பாருங்களேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இதோட ரேட் கேட்டோம். அவங்க 500 அப்படி சொன்னாங்க. இது எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் தோணுச்சு. ரேட்டு 500 கம்மியாக அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே எல்லாமே அதிகமாக சொன்னதுனால நான் 500 பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குருவிலாம் வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கான கூண்டு பார்க்கவே அழகாக இருக்குல்ல. வாங்கணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் குருவியே இல்லை, கூண்டு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தப்போ தான் இந்த குட்டி குட்டி கிளாஸ்லாம் இருந்துச்சு பீங்கானில். அதுக்கப்புறமா நம்ம சாமி, நம்மளோட செல்லங்கள்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்களெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அழகு குட்டியாக இருந்தாங்க எல்லாம். அவங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வரும்போது தான் பார்த்தா சூப்பராக மண்பானையில் செஞ்சுருந்த ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இதில் நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். குழம்புலாம் வச்சு அழகாக மூடுறதுக்கும் மூடியும் செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸெலாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஊஞ்சல் வந்து கயரில் இந்த திரியாக கட் பண்ணியிருந்தாங்க. 1500 சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பரவாயில்லாமல் தான், காசு கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க. 1500 சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த கம்பல்லாம் வந்து பாருங்களேன், ஹேண்ட்மேடாக ரொம்ப அழகாக இருக்குல்ல. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கம்பல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இதில் இந்த ஸ்டோரில் ஒரு ஹைலைட் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா? இந்த குரங்கு பொம்மை தான் பாருங்கள். அதோட ரேட் எவ்வளோ தெரியுமா சொன்னாங்க? 1200. எனக்கு கொஞ்சம் சீப்பாக தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. 1200 எனக்கு நல்ல பெரிய குரங்கு பொம்மை, பயங்கர ஸ்ட்ராங்கு. அந்த பொம்மை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதை வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கயரையுமே சேர்த்து கொடுத்துட்றாங்க அந்த பொம்மையை கட்டி விடுறதுக்கு. இந்த பொம்மைலாம் புத்தா சிலைலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர அவங்கவுங்க ஊரில் உள்ள இந்த காஸ்டியூம்ஸ்லாம் நல்லா காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த ஹென்னா போடுறது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராட்னம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் அந்த பக்கம் போகவே இல்லை. ஆனால் அதுவுமே இருந்துச்சு. நம்ம போகிறதுனா அந்த பக்கம் போய் அதுக்கு செப்பரேட் தான், ஒன்றுக்கும் தனித்தனியாக நம்ம காசு கொடுத்து விளையாண்டுட்டு வரலாம். நாங்கள் அங்கே போகல. அடுத்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். பாருங்கள், மேட்லாம் அழகாக இருக்குது. திரும்பவும் பெருமாள் வந்தார். செல்லம் பெருமாள்லாம் பார்த்துட்டு விநாயகர் மூர்த்தியும் வந்திருந்தார், செல்லக்குட்டியும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் போனோம். நிறைய சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், காமதேனு அவங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறமா இந்த பக்கம் வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. பாருங்களேன், பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுக்க முடியல. ஏன்னா நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்தது இல்லாததுனால எனக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சு. இப்படிலாம் எடுத்தால் யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோ, திட்டுவாங்களோன்ற ஒரு பயமாகவே இருந்துச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் சங்கடமாகவே இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. எப்படியோ ஆனாலும் எடுத்தேன், ஒரு விலாகுக்கு எடுத்தேன். சரி பார்ப்போம், இனிமே எடுக்கிறது கொஞ்சம் நல்லா எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் தானே எடுக்கிறது. அதனால் இந்த மாதிரி குக்கிங் வீடியோலாம் எடுத்து பழகிட்டேன். அது நம்ம எடுப்போம்ல, அதனால். இங்கே பாருங்கள், இங்கே வந்து சாப்பாடு ஐட்டம் ஃபுட் கோர்ட் வந்து வச்சுருந்தாங்க. அதில் நிறையா வெரைட்டி ஆஃப் ஃபுட் கோர்ட், நிறையா ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கும் இருக்குது, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் இருக்குது. நமக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் இந்த கடையில் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு 3 ட்ரெஸ் எடுத்தோம். இந்த காட்டன் மெட்டீரியல் வந்து இந்த கடையில் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காசு அதிகமாக தான் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பேர் வந்து மேலே இருக்கிற சட்டையும் கீழே பாவாடை, இது வந்து ஒரு பேர் வந்து 500 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படியே பேசி ஒரு 3 இது எடுத்து 1000 ரூபாய்க்கு 3 எடுத்தோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சம்மருக்கு. பாப்பாவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தோம். அதை எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்தோம். இந்த மாதிரி கூடெல்லாம் வச்சுருந்தாங்க. இவங்களாம் வேறு ஊருக்காரவங்க. பாருங்கள், கொஞ்சம் நிறையா திங்ஸ்லாம் வந்து ஹேண்ட்மேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வரும்போது நிறையா பெட்ஷீட் வந்து இவங்க வந்து நிறையா விற்பாங்கங்க இங்கே. ஏன்னா இங்கே குளிர் வரும், எப்படி சொல்கிறது, குளிர் வெயில் ரெண்டுமே அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே பியூராக வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இங்கே வந்து இந்த பெட்ஷீட்டு இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறையா சேல்ஸ் பண்ணுவாங்க. சேல்ஸும் ஆகும். கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் இங்கே கொஞ்சம் வாங்கினீங்கன்னா. வர வழியிலே இந்த மாதிரி மருதாணிலாம் வச்சாங்க. நம்ம ஊர் திருவிழாலலாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாப்பாவுக்கும் பார்த்தோன்னா ஆசை வந்துடுச்சு. பாப்பாலாம் நம்ம ஊர் திருவிழாலாம் எப்படி சொல்கிறது, நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறதுனால பார்க்குறாங்க, இல்லைனா கஷ்டம்தான். அதெல்லாம் என்னென்னு கூட தெரியாதுல்ல பாப்பாக்கலாம். இது பாருங்களேன், இந்த மாதிரி வச்சோன்னா எனக்கே நம்ம எங்கள் ஊர் திருவிழாலாம் ஞாபகம் வருது.
ரொம்ப அழகாக இருந்துச்சு. வச்சு விட்டாங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படியே வந்தோம். வரும்போது தான் இந்த பொம்மை பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பொம்மையாக வச்சாங்க. ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுக்க முடியல, அழகாக இருந்துச்சு. ஆனால் பொம்மைலாம் இவங்க ஹேண்ட்மேடில் தான் இந்த பொம்மைலாம் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நைட் ஆக எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். மேலே எவ்வளோ அழகாக இருக்குது. லைட்ஸ்லாம் ஃபுல்லாக போட்டிருந்தாங்கங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக ஜெகஜோதியாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப அழகாக பார்த்துட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். இது ஃபுல்லாக வந்து வெள்ளி இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. நமக்கே தெரியும்ல, வெள்ளினா காஸ்ட்லி. இது வந்து ஹேண்ட்லேயே பண்ணியிருக்காங்க. அதில் போட்டிருந்தாங்க ஹேண்ட்மேடு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து ஃபேஸ் ஆர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபேஸ் ஆர்ட்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்கிறதுனால அங்கே நாங்கள் பண்ணாமல் அப்படியே வந்தோம். இங்கே மயில் மாதிரி இந்த மாதிரி நிறையா வேஷம் போட்டு அழகாக நின்றுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்க எல்லாருமே வந்து இதுக்கப்புறமா வந்து ஒரு டான்ஸ் மாதிரி பண்ணுவாங்க போல். ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்கல. நாங்கள் கொஞ்சம் மட்டும் பார்த்தோம். பார்த்த வரைக்கும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்களேன், அவங்களோட மேக்கப்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுல்ல. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ட்ரம்ஸ்லாம் நிறையா வாசித்தாங்க. அதை வந்து நிறைய பேர் கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் டான்ஸும் ஆடிட்டு இருந்தாங்க. பப்ளிக்குமே ஆடினாங்க கொஞ்சம் பேர். அதுக்கப்புறமா நல்லா கூட்டமும் ஜெகஜோதியாச்சு. இந்த பக்கம் மியூசிக் பண்ணுறவங்க மியூசிக் பண்ணாங்க. உள்ளே போய் பார்க்குறவங்க உள்ளே போனாங்க. இந்த ஈவெண்ட்டை பார்க்குறவங்க சைடில் நின்றுட்டுருந்தாங்க. இப்படியே போச்சு. நாங்கள் உள்ளேயும் வெளியுமா போய் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தோம். எல்லா பக்கமும் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்களாம் வேறு ஊருக்காரவங்க தான். பாருங்கள், வந்திருந்தாங்க எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட். தினமும் வந்து கல்ச்சுரல்ஸ் மாதிரி நடக்கும் போல். தினமும் ஈவெண்ட் வந்து ஈவினிங் வந்து வைப்பாங்க போல். இன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி இந்த மாதிரி ஈவெண்ட் தான் வச்சுருந்தாங்க. இந்த லைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த லைட்ஸ்லாம் வந்து கையால் தூக்கிட்டு வரல யாரும். எப்படி வராங்கன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மயில் போல் பொண்ணு ஒன்று அப்படின்ற மாதிரி அழகாக இந்த பெண்களுக்கெலாம் இந்த மாதிரி மயில் மாதிரி போட்டு டான்ஸ் ஆட விட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லைட்ஸ்லாம் வச்சுட்டு ஆடிட்டு போகிறாங்க பாருங்கள் 2 பேர். அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்களேன், தாமரைப்பூக்குள்ளே இருக்கிற மொட்டு மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லைல்ல. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நம்ம டிவியில் தான் இந்த ரிப்பப்ளிக் டேக்கில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா பார்ப்போம். நேரடியாக போய் எதையுமே பார்த்தது இல்லைல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி வச்சுருக்காங்க அந்த லைட்டை வந்து எப்படின்னா கையில் எடுத்துகிட்டு வரல, முதுகு பக்கமாக ஒரு குச்சியில் இந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சு கயிறு கட்டிக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு நல்லா ட்ரம்ஸ்லாம் வாசிச்சுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே ஆடிட்டு வராங்க. இது வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் போச்சு. இதுக்கப்புறமா தான் மெயின் கல்ச்சுரல்ஸ் பார்ட்டியே இருக்கான். இவங்க எல்லாமே வந்து ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அது பார்க்கல. ஏன்னா அடுத்த நாள் பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குல்ல, நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றதுனால நாங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. பாருங்களேன், டான்ஸ்லாம் எப்படி ஆடுறாங்கன்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.